திண்டுக்கல், பள்ளிப்பட்டு ஆகிய 2 வட்டத்தில் ஆந்திராவிலிருந்து கள்ளச்சாராயம் 60 லிட்டர் மற்றும் மது பாட்டில்கள் 200 விற்பனை செய்த 12 பேரை போலீசார் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷச்சாராயம் குடித்து 53 பேர் பலியான சம்பவம். அதன் எதிரொலியாக தமிழக டிஜிபி அவரின் உத்தரவின் பேரில் தமிழகம் முழுவதும் அதிரடி கள்ளச்சாராய வேட்டை கைதுகள் நடைபெற்று வருகின்றது. அதன் காரணமாக திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தாலுகா, பள்ளிப்பட்டு தாலுகா ஆகிய 2 பகுதிகளில் ஆந்திர மாநிலத்தில் இருந்து கள்ளச்சாராயம் கடத்தி வந்து விற்பனை செய்த பெண்கள், ஆண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதன் விவரம்: ஏகாதா நல்லாட்டூர் காலனி 5 லிட்டர் சாராயம் பறிமுதல். ரோஜா நெமிலி காலனி 5 லிட்டர் சாராயம் பறிமுதல். பஞ்சான்ஸ்வரி பாண்டாவேடு காலனி 10 லிட்டர் சாராயம் பறிமுதல். வனிதா நல்லாட்டூர் காலனி 5 லிட்டர் சாராயம் பறிமுதல். கன்னியம்மாள் நெமிலி காலனி 5 லிட்டர் சாராயம் பறிமுதல். தமிழழகன் நல்லாட்டூர் காலனி 10 லிட்டர் சாராயம் பறிமுதல். பார்த்திபன் நெமிலி காலனி 5 லிட்டர் சாராயம் பறிமுதல். ஆறுமுகம் பாண்டாரா வேடு காலனி 8 லிட்டர் சாராயம் பறிமுதல். சிவக்குமார் காசிநாதபுரம் 49 மது பாட்டில்கள் பறிமுதல். ராஜேந்திரன் ராமநாதபுரம் 84 மது பாட்டில்கள் பறிமுதல் என 12 பேர் கள்ளச்சாராயம், மது பாட்டில்கள் விற்பனை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2 நாட்களில் அதிரடி சோதனை மேற்கொண்டதில் இவர்களிடமிருந்து 200 மது பாட்டில்கள், ஆந்திராவில் இருந்து கடத்தி வரப்பட்ட 60 லிட்டர் சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டது. ஆர்கேபேட்டை மதுவிலக்கு காவல் நிலைய ஆய்வாளர் விஜயலட்சுமி மற்றும் கனகாமச்சத்திரம் காவல் நிலைய ஆய்வாளர் ராஜகோபால் ஆகியோர் தெரிவித்துள்ளனர்.